நீங்க யார்கிட்டயாவது விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? அப்படி கேட்டிருந்தா இனிமேல கேட்காதீங்க. ஏன்னா அந்த வார்த்தையை கேட்டு அவங்க எவ்வளவு மனம் கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. வாங்க சுமித்ராவோட கதையை பார்ப்போம். வயிற்றில் அல்ல இதயத்தில். சுமித்ரா வசதியான வீட்டு பெண். திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகியும் ஒரு குழந்தைக்காக ஏங்குபவள். அவளது சுவாபமே இறைவன் கொடுத்ததை வைத்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான். என்ன தான் கொடுப்பதை வைத்து வாழ நினைத்தாலும் அவளின் ஏக்கம் ஒரு குழந்தையின் மீதுதான். ஒவ்வொரு மருத்துவமனையாக ஏறி ஏறி இறங்கும் நிலை சுமித்ராவிற்கும் சரண். மிஸ்ஸஸ் சுமித்ரா சரண் என்று செவிலியர் அழைக்க எழுந்து மருத்துவர் அறைக்குள் சென்றாள் சுமித்ரா. உட்காருங்க, உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் சுமித்ரா. உங்க ஹஸ்பண்டுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு பெருசா எந்த பிரச்சனையுமே இல்லை. இது அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. இப்போ இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லைம்மா, சரி பண்ணலாம். அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட் இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஓகே, தைரியமா இருங்க என்று கூறிவிட்டு சில மருத்துவ பரிசோதனைகளுக்கு எழுதி கொடுத்து அனுப்பிவிட்டார் மருத்துவர். மிஸ்ஸஸ் சுமித்ரா சரண், பிளட் டெஸ்ட் எடுக்க 2nd floor போங்க மேம் என்றார். ஓகே சிஸ்டர் என்றார் சுமித்ரா. சுமித்ராவும் நம்பிக்கையோடு வெளியில் அமர்ந்து பரிசோதனைகளுக்கான விவரங்களை கேட்டார். ஆனால் அவளுக்கு தெரியாது இதுவே ஒரு தொடர்கதையாக போகிறது என்று. உடல் காயத்தோடு உள்ள காயமும் சேர்ந்து சுமித்ராவை வாட்டியது. அவளை பார்ப்பவர்கள் அவளிடம் அதிகம் கேட்கும் வார்த்தை விசேஷம் இல்லையா என்பதுதான். இந்த சமுதாயத்தில் அனைவருக்கும் ஒரு வியாதி உள்ளது. பிறருக்கு என்ன கிடைக்கவில்லையோ அதை பற்றியே கேட்டு அவர்களை காயப்படுத்தும் வியாதி. திருமணமாகாதவர்களை பார்த்து எப்போ கல்யாணம், குழந்தை இல்லாதவர்களை பார்த்து விசேஷம் இல்லையா என்றே கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் சமுதாயம் எப்படி முன்னேறும்? இத்தகைய வார்த்தைகளை வெறுப்போடு ஒரு சின்ன புன்னகையில் கடந்து செல்வாள் சுமித்ரா. IUI ட்ரீட்மெண்ட் அவளை செய்ய தயாரானாள். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை செய்து கொண்டே இருந்தாள் சுமித்ரா. ஆனால் அவளின் துரதிருஷ்டமோ என்னவோ ஒரு முறை கூட அவள் கருத்தரிக்கவே இல்லை. ஒவ்வொரு முறையும் நாட்கள் தள்ள தள்ள மனதில் இனம் புரியாத பயத்தோடு இந்த முறை நல்லதே நடக்கும் என்று நம்பினாள். ஆனால் நடந்ததோ என்னவோ அவளுக்கு எதிராகத்தான். பரிசோதனை முடிவுகள் அவள் தலையில் இடியை இறக்கியது. உடல் காயத்தை விட மனதின் காயத்தை ஆற்ற அவளுக்கு மழலை என்னும் மருந்து தேவைப்பட்டது. சுமித்ரா எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள தயக்கம் காட்டினாள். அவளின் நிலை மிகவும் மோசமானது. கோபம், யார் என்ன சொன்னாலும் கோபம், தன்னை குறை கூறுபவர்கள் என்ற எண்ணம் மனதை ஆட்டி வைத்தது. வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லை, பொறுமையும் இல்லை. வருடங்கள் உருண்டோடியது. இதன் பிறகு சோதனை குழாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள தயாரானாள். அவள் கணவரின் மனநிலையும் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து நமக்கு ஒரு குழந்தை கிடைத்து விடாதா என்ற இயக்கத்தில் தான் இருந்தது. எந்த ஒரு குறையும் இல்லை, மருத்துவ ரீதியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி இருந்தும் ஏன் நமக்கு ஒரு குழந்தை இல்லை என்று மனதளவில் இருவரும் நொந்து கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் சோதனை குழாய் சிகிச்சைக்கான பணிகளில் ஈடுபட்டனர். தினமும் ஊசி எடுத்துக்கொண்டே இருந்தாள் சுமித்ரா. ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தது. முதல் 7 மாதங்கள் வரை தொடர்ந்து அவள் தன் குழந்தையின் இதய துடிப்பையும் அசைவுகளையும் அணுவாக ரசித்திருந்தாள். இனி நமக்கென்று ஒரு குழந்தை என்ற சந்தோஷத்தில் கூறிக்கொண்டிருந்த போது அந்த அசம்பாவிதம் நடந்தது. திடீரென்று வயிறு மிகவும் வலிக்க ஆரம்பித்தது சுமித்ராவிற்கு. அவளின் சந்தோஷம் அவள் கைக்கு கிடைக்குமா என்று ஆகிவிட்டது. சுமித்ராவின் முகம் வலியால் வியர்வையில் நனைந்தது. சரண், வயிறு ரொம்ப வலிக்குதுங்க என்று அவள் நடுங்கும் குரலில் சொன்னாள். ஒரு நொடி கூட தாமதிக்காமல் சரண் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். மருத்துவர்கள் அவசரமாக பரிசோதனை செய்தனர். சில நிமிடங்கள் மணி நேரமாக நகர்ந்தது. மருத்துவர் வெளியே வந்து மெதுவாக கூறினார், குழந்தைக்கு ஆபத்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு, உடனே அனுமதிக்கணும். அடுத்த சில மணி நேரம்தான் முக்கியம். அந்த வார்த்தைகள் இருவரின் இதயத்தையும் உடுக்கியது.
மருத்துவமனை அறையில் படுத்திருந்த சுமித்ரா வயிற்றை வருடிக்கொண்டே மனதிற்குள் பேசினார். குட்டிமா, இவ்வளவு நாளா உன்னை பார்க்கத்தானே நான் காத்திருந்தேன். அம்மாவை விட்டுட்டு போயிடாது. அடுத்த 2 நாட்கள் மிகவும் போராட்டமாக இருந்தன சுமித்ராவிற்கு. மருத்துவர்கள் முடிந்த அனைத்தையும் செய்தனர். ஆனால் விதி வேறு முடிவு எடுத்திருந்தது. ஒரு காலை மருத்துவர் அமைதியாக வந்து நின்றார். மன்னிச்சுக்கோங்க, குழந்தையின் இதய துடிப்பு நின்றுடுச்சு. அந்த ஒரு வாக்கியம் சுமித்ராவின் உலகத்தையே இருட்டாக்கியது. அவள் கதறி அழவில்லை. அழுவதற்கு கூட சக்தி இல்லாமல் வெறுமனே மாடியை பார்த்தபடி படுத்திருந்தாள். சரண் அவள் அருகில் அமர்ந்து அவள் கையை பிடித்தார். அவனது கண்களும் கண்ணீரால் நிரம்பியிருந்தன. ஆனால் அவன் அழவில்லை. ஏனென்றால் இப்போது அவன் உடைந்து போனால் சுமித்ராவை யார் தாங்குவார்கள் என்பதுதான். அறுவை சிகிச்சைக்கு பிறகு வீட்டிற்கு வந்த சுமித்ரா தன்னை ஒரு அறைக்குள் பூட்டிக் கொண்டாள். சாப்பிடவில்லை, யாரிடமும் பேசவில்லை. குழந்தைகளின் சிரிப்பு சத்தம் கேட்டாலே காதுகளை மூடிக்கொண்டாள் சுமித்ரா. ஒரு நாள் அலமாரியை சுத்தம் செய்யும் போது பிறக்காத தன் குழந்தைக்காக வாங்கி வைத்திருந்த சிறிய சட்டை ஒன்று அவள் கையில் கிடைத்தது. அதை மார்போடு அணைத்துக் கொண்டு மணி கணக்கில் அழுதாள். அந்த நாள் தான் சரண் அவளிடம் சொன்னான், சுமித்ரா, நம்ம இழந்தது ஒரு குழந்தையை மட்டுமில்லை, நம்ம சிரிப்பையும் இழந்துட்டோம். ஆனால் இன்னும் நாம ஒருத்தரை இழக்கல. அதுவே பெரிய வரம். அந்த வார்த்தைகள் சுமித்ராவின் மனதில் மெதுவாக ஒளியை ஏற்றின. சில மாதங்களுக்கு பிறகு மருத்துவரை மீண்டும் சந்தித்தனர். மருத்துவர் கூறினார், நீங்க மீண்டும் முயற்சி செய்யலாம். ஆனால் முதலில் மனசை குணப்படுத்துங்க. உடம்புக்கு மருந்து இருக்கு, மனசுக்கு அன்புதான் மருந்து என்றார் மருத்துவர். அன்று மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த சுமித்ரா வாசலில் ஒரு சிறுமி அழுது கொண்டிருப்பதை கண்டார். அவளுடைய தாய் சிகிச்சைக்காக உள்ளே சென்றிருந்தார் போல. சுமித்ரா அந்த குழந்தையை தூக்கி சமாதானப்படுத்தினார். சிறுமி அழுகையை நிறுத்தி அவளது கழுத்தை கட்டி கொண்டு சிரித்தாள். பல மாதங்களுக்கு பிறகு சுமித்ராவின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது. அப்போது சரண் மெதுவாக கேட்டான், சுமித்ரா, நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசை இருக்கு. சுமித்ரா, நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா ஒரு குழந்தைக்கு நாம அப்பா அம்மாவா இருக்கணும்னு யோசிச்சிருக்கியா சுமித்ரா? அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். அனாதை இல்லத்தில் எத்தனையோ குழந்தைகள் அன்புக்காக காத்திருக்காங்க. அந்த ஒரு வாக்கியம் அவளது வாழ்க்கையின் திசையை மாற்றத் தொடங்கியது. சில மாதங்களுக்கு பிறகு அவர்கள் ஒரு குழந்தையை தத்தெடுக்கும் நடைமுறையை தொடங்கினர். அந்த சிறிய கைகள் முதன்முறையாக அம்மா என்று சுமித்ராவை அணைத்த போது அவள் புரிந்து கொண்டாள். தாய்மை என்பது குழந்தையை வயிற்றில் சுமப்பதில் மட்டுமில்லை, இதயத்தில் சுமப்பதிலும் இருக்கிறது. அந்த நாளில் சுமித்ராவின் கண்களில் வழிந்த கண்ணீர் பல ஆண்டுகளாக இருந்த ஏக்கத்தின் கண்ணீர் அல்ல, அதை நிறைவேறிய வாழ்வின் ஆனந்த கண்ணீராகும். கதையின் நோக்கம், எப்போ கல்யாணம் அல்லது விசேஷம் இல்லையா என்று கேட்பவர்கள் எல்லோரும் காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் கேட்பதில்லை. பலருக்கு அது சாதாரண உரையாடல் என்று தோன்றலாம். ஆனால் அந்த கேள்விகள் எதிரில் இருப்பவரின் மனதில் எவ்வளவு வேதனை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் அறிந்திருக்காமல் இருக்கலாம். பிறரின் வாழ்க்கையை, தேர்வுகளையும் சூழ்நிலைகளையும் மதித்து தேவையற்ற தனிப்பட்ட கேள்விகளை தவிர்க்கும் சமுதாயம்தான் அருமையான உண்மையான முன்னேற்றம் அடைந்த சமுதாயம். இந்த கதையை நெஞ்சில் சுமக்கும் அம்மாக்களுக்கு சமர்ப்பிக்கிறேன், என்னையும் சேர்த்துதான். நன்றி, வணக்கம். உண்மை சொற்கள். இந்த கதையை பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பகிரவும்.